பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம ஆடி அமாவாசை பற்றி பார்க்க போறோம். எல்லோருக்குமே தெரியும், அமாவாசைன்னு சொன்னாலே அன்னைக்கு இரவு வானத்துல நிலவு தோன்றாது. ஏன் வானத்துல நிலவு தெரியாது? எதனால தெரியாது? என்ன காரணம்? அதெல்லாம் இப்போ இந்த வீடியோல நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம குங்குமம் டிவில போடுற ஆன்மீக சம்பந்தமான வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். அமாவாசை பற்றியும் ஆடி அமாவாசை பற்றியும் இப்ப நாம பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், வருஷத்துக்கு 12 அமாவாசை வருதுன்னு. பூமி சூரியனை சுற்றும் போது இரவு பகல் வருது இல்லையா? அதே போலதான் நிலவிலும் இரவு பகல் வருது. பூமியின் பின்புறத்துல சூரிய வெளிச்சம் படுறதுனாலதான் நமக்கு இரவு வருது. அதே போல நிலவின் பின்புறத்துல சூரிய ஒளி முழுமையாக படும்போது நம் கண்களுக்கு நிலவு தெரியறதில்ல. இந்த நிகழ்வு பூமியில் தினமும் நடக்கும். ஆனால் நிலவில் மாதத்திற்கு ஒரே ஒரு முறைதான் நடக்கும். அந்த நேரத்துல சூரியனும் நிலவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அந்த நாளதான் நாம அமாவாசைன்னு சொல்றோம். நம் முன்னோர்கள் பஞ்சாங்கத்தை வைத்து அமாவாசையை கணித்தார்கள். வருடத்திற்கு 12 முறை இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறதுனால 12 முறை அமாவாசை வருது. இந்த அமாவாசையில 3 அமாவாசைகள் சிறப்பு வாய்ந்தது. ஒண்ணு ஆடி மாசத்துல வர அமாவாசை, 2வது புரட்டாசி மாசத்துல வர அமாவாசை, 3வது தை மாசத்துல வர அமாவாசை. அதுல ஆடி அமாவாசையின் சிறப்பை பத்தி இப்போ பார்க்கலாம். ஆடி அமாவாசைய நம் முன்னோர்கள் எப்படி கணித்தார்கள்? கடவுளையும் நம் முன்னோர்களையும் எப்படி வணங்க வேண்டும்? அப்படி வணங்கினால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். பழங்காலத்தில் நம் முன்னோர்கள் பஞ்சாங்கத்தை வைத்து வருடத்தை 2ஆக பிரித்தார்கள். 1 உத்தராயண காலம், 2 தட்சிணாயன காலம். தை மாதம் முதல் மார்கழி மாதம் வரை 6 மாதங்கள் வருவது உத்தராயண காலம். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை வரும் அடுத்த 6 மாதங்களும் தட்சிணாயன காலம். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை அன்று நம் முன்னோர்களும் தேவர்களும் பூமிக்கு வரும் நாளாகவும் சித்தர்கள் பூமியில் நடமாடும் நாளாகவும் கருதப்படுகிறது. ஆடி மாதம் என்பது ஜோசியர்கள் கடக மாதம் என்பார்கள். கடக மாதத்தில் சூரியனும் சந்திரனும் இணைவதால் அன்று இறைவனையும் நம் முன்னோர்களையும் வழிபட்டால் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கையில் வளமை, தொழில் முன்னேற்றம், இன்னும் பல நன்மைகளையும் பெறலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி அமாவாசை அன்று எப்படி வழிபட வேண்டும் என்று தெரிந்து கொண்டு உங்கள் முன்னோர்களையும் இறைவனையும் வணங்கி முழுமையான அருளும் ஆசியும் நீங்கள் பெற வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். ஆடி அமாவாசை அன்று நாம் யார் யார் எப்படி முன்னோர்களை வணங்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். தாய் அல்லது தந்தை இல்லாதவர்கள் விரதம் இருக்கலாம். கணவனை இழந்த பெண்கள், மனைவியை இழந்த ஆண்கள் விரதம் இருக்கலாம். ஆணும் பெண்ணும் சமம் என்று அர்த்தநாதீஸ்வரர் அவதாரம் எடுத்து சிவன் சொன்னதால் விரதம் இருப்பதில் ஆண் பெண் வேறுபாடில்லை. தாய் தந்தை இழந்த பெண்களும் ஆடி அமாவாசை அன்று விரதம் இருக்கலாம். ஆடி அமாவாசை அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு உணவு உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும். சிவன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி அதன் பிறகு சிவபெருமானை வழிபட வேண்டும். சிவன் வழிபாடு முடிந்தவுடன் கோவிலுக்கு வெளியே வந்து பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும். அங்கிருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு 2 பேருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும். கோவிலில் இருந்து வீட்டிற்கு வந்தவுடன் கருப்பு எள்ளுடன் தண்ணீர் விட்டு சிவனை நினைத்து மறைந்த நம் முன்னோர்களாகிய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி அல்லது உடன் பிறந்தவர்கள் யாராவது இறந்திருந்தால் அவர்களையும் நினைத்து யார் காலிலும் படாத இடத்தில் எள்ளு தண்ணீரை தெளித்து அவர்களை வணங்கி பூஜை செய்ய வேண்டும். வீட்டில் நம் முன்னோர்களுக்கு புது துணி வைத்து வடை பாயாசத்துடன் படையல் போட்டு முன்னோர்களை வணங்கிவிட்டு காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் ஒரு பொழுது இருப்பவர்கள் உண்ண வேண்டும். வேலைக்கு செல்லும் நபராக இருந்தால் காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு காலை உணவு சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும். வீட்டிற்கு வெளியே எள்ளு தண்ணீரை தெளித்துவிட்டு வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிட்டவுடன் காகத்திற்கு உணவு வைத்துவிட்டு அலுவலகத்திற்கு சென்று மதியம் ஒரு பொழுதை முடிக்க வேண்டும். மிக முக்கியமான விஷயம், கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பூசணிக்காய், தேங்காய் அல்லது எலுமிச்சை பழம்
வேண்டுமென்றால் 3மே எடுத்துக்கொள்ளலாம். அதில் தீபம் ஏற்றி இறைவனை வேண்டி வீடு, அலுவலகம், வாகனம், குடும்ப உறுப்பினர்களுக்கு திருஷ்டி சுத்தி உடைத்து திருஷ்டியை கழிக்கலாம். உடைத்த திருஷ்டி கழித்த பூசணிக்காய், தேங்காயை எடுத்து சாலையில் செல்வோருக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க ஓரமாக போட வேண்டும். இப்படி செய்வதால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஏற்பட்டிருக்கும் கண் திருஷ்டி கழியும். நீங்கள் செய்யும் வேலை மற்றும் தொழிலில் திருஷ்டி இருந்தால் கழியும். தடைகள் இருந்தாலும் அகலும். நீங்கள் செய்யும் தொழில் மேலோங்கும். உடல்நிலை பிரச்சனை இருப்பவர்கள் விரதம் இருக்க ஆசைப்பட்டால் மருத்துவரின் ஆலோசனையின்படி விரதத்தை மேற்கொள்ளலாம். இப்பொழுது ஆடி அமாவாசை அன்று என்னென்ன உணவு வகைகள் சமைக்கலான்னு பார்க்கலாம். ஆடி அமாவாசை அன்று பூசணிக்காய், அகத்திக்கீரை, வாழைக்காய், வடை பாயாசத்துடன் சமைத்து படையல் போடலாம். அமாவாசை அன்றிரவு கண்டிப்பாக சாதம் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது எதனால் என்று பார்ப்போம். 70-80 வருடத்திற்கு முன்பெல்லாம் நம் முன்னோர்கள் 3 வேளையும் கூழ் மற்றும் களிதான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் 3 வேளை சோறு சாப்பிட்டால் அவர்கள் பணக்காரர்கள். அமாவாசை அன்று மட்டும்தான் நம் மக்கள் சாப்பாடு செய்து படையல் போட்டு கடவுளையும் முன்னோர்களையும் வணங்கினார்கள். அப்பொழுது சோறு என்பது மாதத்திற்கு ஒரு முறைதான் கிடைக்கக்கூடிய உணவாக இருந்தது. அதனால்தான் அமாவாசை அன்று இரவில் சாதம் சாப்பிடுவதை இன்றும் கடைபிடிக்கிறார்கள். அதனால் இரவில் எந்த உணவு வேண்டுமானாலும் உண்ணலாம், தவறில்லை. இப்பொழுது ஆடி அமாவாசை அன்று ஒரு பொழுது பற்றி பார்ப்போம். 20 வருடத்திற்கு முன்பு நம் மக்கள் பெரும்பாலானோர் ஆரோக்கியமாக இருந்தார்கள். சாப்பிடாமல் ஒரு பொழுதும் என்ன 2 பொழுதும் கூட இருந்தார்கள். உடல் ஆரோக்கியமா இருக்கிறவங்க ஒரு பொழுது இருக்கலாம். ஆனால் இப்பொழுது 30-40 வயது உள்ளவர்களுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் என்று உடலில் பல உபாதைகளோடு வாழ்கிறார்கள். சுகர் இருக்கிறவங்க நேரத்துக்கு சாப்பிடலனா படபடப்பா இருக்குன்னு சொல்றாங்க. தலை சுத்தல், மயக்கம் வரா மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால ஒரு பொழுது இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க மருத்துவர் ஆலோசனையின்படி இருக்கலாம். இப்ப நம்ம ஆடி அமாவாசை அன்னைக்கு என்னென்ன வேண்டுதல்கள் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆடி அமாவாசை அன்று திருமண தடை உள்ளவர்கள் திருமணம் ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். புதிய சொத்துக்கள் ஆடி அமாவாசை அன்று வாங்கலாம். நீண்ட காலமாக சொத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் பிரச்சனை சரியாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். ஆடி அமாவாசை என்பது ஒரு தெய்வீக அருள் பெற்ற நாள். அந்நாளில் நீங்கள் நினைத்த எல்லா நல்ல செயல்களையும் தொடங்கலாம். நாம் ஆடி அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து இறைவனை வணங்குதல், தானம் தர்மம் செய்தல், முன்னோர்களை வழிபடுதலை பார்த்து அடுத்த தலைமுறையினர் பின்பற்றும் போது அவர்களின் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் என்பது ஐயமில்லை. ஆடி அமாவாசை அன்று நீங்கள் சிவபெருமான் மற்றும் நம் முன்னோர்களை வணங்கி அருளாசியை பெற்று அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என குங்குமம் டிவி மூலமாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆன்மீகத்தை பற்றி உங்களுக்கு வேறு ஏதேனும் தகவல் தேவை என்றாலோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான கடவுளை பற்றிய தலைப்பை கீழே கமெண்ட்ல போடுங்க. அதை பற்றின வீடியோவை நாங்க நம்ம குங்கும டிவில போடுவோம். இந்த ஆடி அமாவாசை நாளில் இறைவன் அருளும் நம் முன்னோர்களின் ஆசியும் பெற வேண்டுமென குங்குமம் டிவி சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.